ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் பொறுமையாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று பற்றி சொல்ல போகிறேன், ஒரு பூவை பற்றி. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒயிட் இட்லி பூ பார்த்திங்கன்னா கீழெல்லாம் நல்லா தனித்தனியாக செடி வந்திருக்கு. அதை எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைக்க முடியல. இப்போ பூவே வந்தாச்சு. அதில் கூட ஃபுல்லாக பூ தான். அதில் நிறைய பூக்கள். ஒற்றை செம்பருத்தி பூத்திருக்கு. நம்ம இது பதியம் போட்ட செம்பருத்தி, ரெட் கலர். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா நான் ஒற்றை செம்பருத்தி இல்லைன்னு சொல்லி தேடி தேடி எடுத்து பதியம் போட்டு வந்திருக்குது. ஆனால் நம்ம வச்சிருக்கிற செடியிலே இப்போ 2 விதமாக பூக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நம்ம வீட்டில் நடந்திருக்கு. பாருங்கள், இப்போ பார்க்கலாம் அதை. இந்த நம்ம பெரிய செம்பருத்திங்க ஒரு நேரத்தில் நம்மளுக்கு இந்த செம்பருத்தி நம்ம கையில் இருக்குமா போயிடுமான்னு கவலைப்பட்டதுண்டு. அந்த செம்பருத்தி செடியிலிருந்து நம்மளுக்கு அடுக்கு செம்பருத்தியும் ஒற்றை செம்பருத்தியும் கலந்து பூப்பதை பாருங்கள். எப்படி பூத்திருக்கு பாருங்கள். இதில் உள்ள பூத்திருக்கு ஒற்றை செம்பருத்தி பாருங்கள். இது பிங்க் கலர் செம்பருத்தியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிங்க் கலர். 2 அடுக்கு பூ, 1 ஒற்றை செம்பருத்தி. இது ஏற்கனவே நான் எடுத்த வீடியோ. இதில் பூத்திருந்தப்போ பார்த்துட்டு சரி இதை வீடியோ எடுத்து போடலாம்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே போல் பூத்திருக்கு நமக்கு. அதுவும் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். ஒரே செம்பருத்தியில் நம்மளுக்கு இது போல் பூக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் அப்படி பூத்ததில்லை. ஒரே ஒரு தடவை பூத்து இருந்தது ஒற்றை செம்பருத்தி கலந்து. அதுக்கப்புறம் பூத்ததில்லை. இப்போ தான் மறுபடியும் பாருங்கள். 2 செம்பருத்தி இது போல் ஒற்றையாக பூத்துருக்கு. 3 செம்பருத்தி அடுக்கு இந்த செடியில். நம்மளுக்கு இப்போ அது பொழைச்சி நம்ம கையில் நிற்குமா இல்லையான்னு நினச்சி அதுக்கப்புறம் அது நல்லபடியாக இப்போ நிறைய மொட்டு வந்திருக்கு. அந்த மொட்டுக்கள் எல்லா கிளையிலையும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தரையில் வச்சு பூத்த மாதிரி நிறைய பூக்கும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வீடியோவில். அதே மாதிரி பூக்கவும் ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2, 3, 4ன்னு பூக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூத்திருக்கிற வீடியோ இதை நான் எடுத்திருக்கிறேன். நல்ல மழைங்க. மழையில் நான் காலையில் ஷார்ட்ஸ் எடுத்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒற்றை செம்பருத்தி விரியலை. நான் என்ன நினச்சேன்னா நேற்று பூத்தது அது சுருங்கி இருக்கிறது அப்படின்ட்டு. கொஞ்சம் லேட்டாகி மதியம் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த பூ பூத்துருக்குது ஒற்றை செம்பருத்தியாக. பார்த்த உடனே என்ன இது இப்படி பூத்துருக்குது, மறுபடியும் நம்மளுக்கு ஒற்றை செம்பருத்தி மாதிரி பூத்துருக்குதே அப்படின்னு நான் வீடியோ எடுத்துட்டேன். இதை பார்த்திங்கன்னா 2 பூ ஒற்றை செம்பருத்தியாகவும் 3 பூ அடுக்கு செம்பருத்தியாகவும் பூத்துருக்கு. சூப்பராக அழகாக நம்மளுக்கு. இதே போல் உங்களுக்கு யாருக்காவது பூத்துருக்குதா செடி சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்மளுக்கு அவ்வளோ அழகாக பூத்துருக்குதுங்க. இவ்வளோ நாளாச்சு. அது சின்ன இதில் இருந்து நான் வளர்க்கும் போது நம்மளுக்கு பூக்களை இப்போ இந்த மாதிரி பூத்துருக்கு. 2 விதமாக ஒற்றை செம்பருத்தியாகவும் பூக்குது, அடுக்காகவும் பூக்குது. சூப்பர் இல்லை? எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நம்மளுக்கு நடக்கும்போது என்றைக்குமே ஒரு அழாதி சந்தோஷம்தான். அது நம்மளுக்கு இப்போ நடந்திருக்குது. அப்புறம் ரோஸ் செடியெல்லாம் இப்போ தான் நான் கட்டி தனித்தனியாக எடுத்து கட்டி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா மழையும் காற்றுமா இருக்கிறதுனால எல்லாமே மறுபடியும் ஒன்றுக்கு ஒன்று கலந்த மாதிரி அப்படி இப்படி சாஞ்சு போய் இருக்குது. எல்லாத்துலேயுமே துளிர் வந்திருக்குது. இதில் ஒரு கிளையில் ஒரு 3 துளிர் அப்படியே மொட்டு வச்சுருந்தது. அதை தான் தேடுறேன். அது தெரியவே இல்லை. எப்படி எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்படியே சேர்ந்து போய் ஒரு மாதிரி சாஞ்சி கிடக்குறாங்க எல்லோரும். நல்லா ஹைட்டு நம்ம பன்னீர் ரோஸு மொட்டுக்கள் எல்லா கிளையிலுமே மொட்டுக்கள் இருக்குது. இப்போது ஒரு மொட்டு பூத்துருந்தது. அதை பறிச்சாச்சு காலையில். ஏன்னா 2 நாள் ஆச்சு பூ கொட்ட ஆரம்பிச்சிட்டதுனால பறித்து சாமி படத்துக்கு வச்சாச்சு. இந்த காற்றுனால பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு செடி கீழே சாஞ்சிட்டதுனால எனக்கு அந்த பக்கம் போய் எடுக்க முடியல. ஃபோனை வச்சுக்கிட்டு மழையும் தூறிக்கிட்டே இருந்ததுனால இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோ அழகாக செம்பருத்தி நம்மளுக்கு பூத்துருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன் வீடியோ.
அப்புறம் பார்த்திங்கன்னா அதை பறிச்சிருக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஒற்றை செம்பருத்தி இப்போ அதிகம் போட்டு எடுத்தது வந்து ரெட் கலரில் இருக்குது. இதில் வந்து பிங்க் கலரில் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிங்க் கலரு ஒற்றை செம்பருத்தியும் இருக்குது, ரெட் கலர் இப்போ ஒற்றை செம்பருத்தியும் இருக்குதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அடுக்கு செம்பருத்தியும் ஒற்றை செம்பருத்தியும் ஒரே செடியில் பூக்கிறது உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம செடியில் பூக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். எப்படி இருக்குது நம்ம வந்து தோட்டம், நம்மளோட செடிகள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா. கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.